தமிழ் மொழியில் டெக்னாலஜிகளை அறிய நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் கிறிஷ் டெக் தமிழ். நான் உங்கள் கிறிஷ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் இருக்க ஒரு சின்ன ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். யாரெல்லாம் வந்து ஃபோட்டோஸ் பர்சனலாக இருக்கணும், யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ட்ரிக்கு யூஸ் ஆகும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணாமல் இருந்தால் ப்ளே ஸ்டோரில் போய் மறக்காமல் அப்டேட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ண அப்புறம் செட்டிங்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போங்க. இதுக்குள்ளே வந்தவுடனே சார்ட்ஸ் அண்ட் பேக்கப்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். இந்த இடத்துல செகண்ட் ப்ளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா விசிபிலிட்டி அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட யூஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வருதுன்னா அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக கேலரிக்கு போயிடும். இது வந்து ஆனில் இருந்தால். இதே ஆஃபில் இருந்தால் அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மட்டும் தான் இருக்கும், கேலரிக்கு வந்து கண்டிப்பாக போகாது. நீங்கள் வந்து ஓல்டு கான்டாக்ட்டுக்கும் வைக்கிறதா தான் இது மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லை நான் பர்சனல் கான்டாக்ட் மட்டும் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ஒரு கான்டாக்டை சூஸ் பண்ணுங்கள். அந்த கான்டாக்டை சூஸ் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கீழே கொடுத்துருவாங்க மீடியா விசிபிலிட்டி. இது வந்து எஸ் நோன்னு சொல்லியிருக்கும். இந்த இடத்துல எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னா இந்த கான்டாக்ட் சென்ட் பண்ணுற ஃபோட்டோஸ் எதுவுமே கேலரிக்கு போகாது, எல்லாமே சார்ட்லேயே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் பார்க்குறதா இருந்தால் சார்ட்டில் மட்டும் தான் வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால் உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாராலும் பார்க்க முடியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இது போல் மேலும் வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.